வணக்கம் நண்பர்களே, வண்டர் வேர்ல்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த உலகம் மனிதனுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டதல்ல. இந்த பூமியில் மனிதன் தோன்றுவதற்கு முன்பே பல கோடி ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் ஆபத்தான உயிரினங்கள் இருக்கின்றன. சில விலங்குகள் நம்மை பார்த்தாலே தாக்கும். சில விலங்குகள் நம்மை உணவாகவே நினைக்கும். மற்ற சில நாம் இருக்கிறோம் என்பதே தெரியாமல் ஒரே நிமிடத்தில் உயிரை பறிக்கும். இந்த வீடியோவில் உலகின் மிகவும் ஆபத்தான விலங்குகளை ஒவ்வொன்றாக ஆழமாக பார்க்கப் போகிறோம். இது பயமுறுத்தல்ல, உண்மையை புரிய வைக்க. இப்போது உலகின் முதல் ஆபத்தான உயிரினத்துடன் தொடங்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்ய மறக்காதீங்க. இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்துங்க. எங்களோட புதிய சுவாரஸ்யமான வீடியோக்கள் உடனே உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போகலாம். உலகின் நம்பர் 1 கொலைகாரன். மனிதனை அதிகமாக கொன்ற விலங்கு எது? சிங்கமல்ல, புலியல்ல, சுறா கூட அல்ல. ஒரு சின்ன கொசு. ஒரு கொசு கடிக்கும்போது நமக்கு வலி தெரியாது. ஆனால் அந்த கொசு நம் உடலுக்குள் செலுத்தும் ஒரு சிறிய வைரஸ் அல்லது பராசைட் தான் பெரிய மரணத்துக்கு காரணம். மலேரியா, டெங்கு, சிகுன்குனியா, ஜீகா, எல்லோ ஃபீவர். ஒவ்வொரு ஆண்டும் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மனிதர்கள் கொசு மூலம் உயிரிழக்கிறார்கள். ஆப்பிரிக்கா, இந்தியா, தென் அமெரிக்கா போன்ற இடங்களில் கொசு என்பது ஒரு விலங்கு அல்ல, அது ஒரு மரண ஆயுதம். ஏன் கொசு ஆபத்தானது? இது மனிதனை தேடி வரும், இருட்டில் தாக்கும், கொன்ற திறகும் தெரியாது. இதனால்தான் உலகின் மிக ஆபத்தான விலங்கு பட்டியலில் கொசுதான் முதலிடம். விஷத்தின் மன்னன். ஆஸ்திரேலியாவின் உள்பகுதிகளில் வாழும் ஒரு பாம்பு. பெயர் இன்லேண்ட் ஐபான். இந்த பாம்பின் விஷம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது தெரியுமா? ஒரே கடி 100 மனிதர்களை கொல்லும் விஷம். இதன் விஷம் இரத்தத்தை உறையவிடும், நரம்புகளை முடக்கும், இதயத்தை நிறுத்தும். ஆனால் ஆச்சரியம் என்னவென்றால், இந்த பாம்பு மனிதனை பார்த்தால் தாக்காமல் தப்பிக்க முயலும். இது நமக்கு சொல்லும் ஒரு பாடம். எல்லா ஆபத்தான விலங்குகளும் கொடூரமானவை அல்ல. இரவின் மனித வேட்டையாளர். சிங்கம். காட்டின் அரசன் என்று சொல்லப்படுவது அதன் பலத்துக்காக மட்டுமில்லை. சிங்கம் வேட்டையாடும்போது சத்தமே இருக்காது. இருட்டையே பயன்படுத்தும், குழுவாக தாக்கும். ஆப்பிரிக்காவில் மேன் ஈட்டர் லயன்ஸ் என்றே பெயர் பெற்ற சில சிங்கங்கள் முழு கிராமங்களையே பயமுறுத்தியுள்ளன. சாவோ லயன்ஸ், கென்யா. ரயில்வே தொழிலாளர்களை வேட்டையாடியது. இரவில் மனித குடிசைகளுக்குள் நுழைந்தது. ஒருமுறை மனித மாமிசத்தின் ருசி தெரிந்தால் சிங்கம் மீண்டும் மீண்டும் மனிதனை தேடும். இது வேட்டையல்ல, இது பழக்கம். புலி. சத்தம் போடாது, அது எச்சரிக்கையும் கொடுக்காது. பின்னால் இருந்து ஒரே தாவல். இந்தியாவின் சுந்தர்பன்ஸ் பகுதியில் மனிதர்கள் முகமுடி அணிந்து காட்டுக்குள் செல்கிறார்கள். ஏன் தெரியுமா? புலி பின்னால் இருந்து தாக்கும். முகமுடி பார்த்தால் முன்னால் இருந்து பார்க்கும் மனிதன் என்று நினைக்கும். புலி மனிதனை தாக்கும் காரணங்கள்: வயது முதிர்வு, பற்கள் சேதம், உணவு குறைவு. ஒரு புலி மனிதனை இரையாக ஏற்றுக்கொண்டால் அதை மாற்ற முடியாது. பசியின் கொடூரம். போலார் பேர். இது மனிதனை பயம் என்று பார்க்காது, உணவு என்று பார்க்கும். பனிப்பிரதேசத்தில் உணவு கிடைக்காதபோது மனிதன்தான் அதற்கு சுலபமான இரை. ஒரு போலார் பேர் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும். எலும்பை உடைக்கும், தடுக்க முடியாதது. பனிப்பரப்பு மனிதனுக்கானது இல்லை, அது போலார் பேர் ராஜ்யம். சால்ட் வாட்டர் crocodile. இந்த உயிரினம் டைனோசர்களுடன் வாழ்ந்தது. டைனோசர்கள் அழிந்துவிட்டன, ஆனால் இந்த முதலை மட்டும் ஒரு மாற்றமுமில்லாமல் உயிர் வாழ்கிறது. ஏன் தெரியுமா? ஏனெனில் இது ஏற்கனவே பெர்ஃபெக்ட் கில்லர். தாக்கும் முறை: நீரில் முழுமையான அமைதி, கண்களும் மூக்குத்துளைகளும் மட்டும் வெளியே. இரை அருகில் வந்தவுடன் ஒரே வினாடியில் தாக்குதல். இதன் டெத் ரோல் பற்றி கேட்டிருக்கீங்களா? இரையை கடித்தவுடன் தண்ணீரில் சுழலும், எலும்புகளை நொறுக்கும். ஒருமுறை பிடிபட்டால் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. மூச்சு அடைபடும், உடல் சிதறும்.
இந்த முதலை மனிதனை உணவாக பார்க்கும், படகுகளையும் தாக்கும், குழந்தைகளையும் பெரியவர்களையும் வேறுபடுத்தாதே. இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா, நூற்றுக்கணக்கான மனித மரணங்கள். கிரேட் ஒயிட் ஷார்க். இந்த சுறா மனிதனை உணவாக நினைக்காது. ஆனால் பிரச்சனை என்ன? சீ லயன், சீல், சர்ஃப்-போர்ட் இவையெல்லாம் மேலிருந்து பார்க்கும்போது மனிதனைப் போலவே தெரியும். டெஸ்ட் பைட், அதாவது சோதனை கடிதான் மிகப்பெரிய ஆபத்து. ஒரு கடி, மனிதனின் உடல் இரத்தப்போக்கு, உதவி கிடைக்கும் முன் மரணம். சுறா 40 கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தும். இரத்த வாசனையை பல கிலோமீட்டர் தூரத்தில் உணரும். உண்மை என்னவென்றால், சுறா கொடூரமில்லை, மனிதன் அதன் எல்லைக்குள் நுழைகிறான். பாக்ஸ் ஜெல்லிஃபிஷ் உலகின் மிக விஷமுள்ள உயிரினம். இதன் உடல் முழுக்க தெளிவானது, நீரில் காண்பதே கடினம். அதன் கூடாரங்களில் இருக்கும் விஷம் நரம்புகளை முடக்கும், இதயத் துடிப்பை நிறுத்தும், மூச்சை அடக்கும். சில சம்பவங்களில் நீரிலிருந்து வெளியே வந்த பிறகும் மனிதர்கள் மரணமடைந்துள்ளனர். இதனால்தான் ஆஸ்திரேலிய கடற்கரைகளில் வலைகள் அமைக்கப்படுகின்றன. அழகை, ஆனால் மரணம். இந்த தவளை சின்னது, அழகான நிறங்கள், குழந்தைகள் பிடிக்க ஆசைப்படும் தோற்றம். ஆனால் அந்த நிறம் அழகுக்காக இல்லை, எச்சரிக்கைக்காக. என்னை தொடாதே, நான் விஷம். இதன் தோலில் இருக்கும் விஷம் நரம்புகளை முடக்கும், தசைகளை நிறுத்தும், சுவாசத்தை அடக்கும். அமேசான் பழங்குடியினர் இந்த விஷத்தை அம்புகளில் தடவி வேட்டையாடினார்கள். ஒரு தவளை பல மனிதர்களை கொல்லும் சக்தி. புல்லட் ஆண்ட் கடி. அது ஒரு கடி அல்ல, அது ஒரு சோதனை. மனிதர்கள் சொல்வது துப்பாக்கி குண்டு குத்திய மாதிரி வலி. 24 மணி நேரம் கை கால் இயங்காது, தூக்கம் இல்லை. அமேசான் பழங்குடியினர் இதை துணிச்சல் சோதனையாக பயன்படுத்துகிறார்கள். கையில் நூற்றுக்கணக்கான எறும்புகள். உயிர் போகாது, ஆனால் மனிதனை உடைக்கிறது. கோன் ஸ்னெயில். மெதுவாக நகரும் அழகான சிப்பி. பலர் நினைப்பார்கள், இது ஆபத்தில்லை. ஆனால் இதன் விஷ ஊசி ஹார்பூன் போல் பாயும். ஒரே குத்து, உடல் முடக்கம், மூச்சு நிறுத்தம், மரணம். இதற்கு மருந்தே இல்லை. அழகான கடற்கரைகளில் மறைந்திருக்கும் மரணம். ஹிப்போ. அமைதியான முகம், மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த விலங்கு மிக டெரிட்டோரியல், மிக வேகமானது, மிக ஆத்திரம். 45 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும், படகை கவிழ்க்கும், மனிதனை துரத்தும். ஆப்பிரிக்காவில் சிங்கம் புலியை விட ஹிப்போதான் அதிக உயிர்களை வாங்குகிறது. ஏன்? மனிதன் அதன் எல்லைக்குள் நுழைகிறான். ஹிப்போ எச்சரிக்கையில்லாமல் தாக்கும். மான்கள், மாடுகள் இவை மனிதனை வேட்டையாடுவது இல்லை. ஆனால் வேகமான வாகனங்கள், இரவு நேர ஓட்டம், கவனக்குறைவு இவைதான் இவற்றை ஆபத்தான விலங்குகளாக மாற்றுகிறது. ஆயிரக்கணக்கான சாலை விபத்துகள், மனித உயிரிழப்புகள். இது விலங்கின் தவறு இல்லை, மனிதனின் தவறு. இந்த உலகம் மனிதனுக்காக மட்டுமல்ல, ஒவ்வொரு உயிரினத்துக்கும் தன் எல்லை, தன் விதி. அந்த எல்லையை மதித்தால் இயற்கை நம்மை காப்பாற்றும்.